புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்து தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவினர் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் முத்துராமன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். முத்துராமன், இந்த ஆய்வு தொடர்பான விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடி மழை பாதிப்பு குறித்து தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய குழுவினர் விஜயகுமார், ரங்கநாதன், பாலாஜி மற்றும் தமிழக அரசின் சிப்காட் மேலாண்மை இயக்குநர் டாக்டர் செந்தில்ராஜ் உள்ளிட்ட ஆய்வுக்குழுவினர் தற்பொழுது தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 17-18 தேதிகளில் பெய்த கனமழை மற்றும் குளங்களில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மற்றும் மாநகர பகுதியில் மழைநீர் வெள்ளம் போல் சூழ்ந்து பொதுமக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்ததுடன் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த மழை வெள்ள பாதிப்பு குறித்து கடந்த 20ஆம் தேதி மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். இதைத் தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு செய்தார். இதைத் தொடர்ந்து இன்று 2வது கட்டமாக 7 பேர் கொண்ட மத்திய அரசின் பேரிடர் மேலாண்மை துறை KP சிங் தலைமையில் குழுவினர் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை குறித்து ஆய்வு செய்து தற்போது வருகின்றனர். இதில் ஒரு குழுவினர் மத்திய குழுவை சேர்ந்த விஜயகுமார், ரங்கராஜ், பாலாஜி உள்ளிட்டவர் தற்போது இந்த அரசு மருத்துவக் மருத்துவமனையில் பல கோடி ரூபாய் சேத மதிப்புள்ள இதயவியல் மற்றும் பல்வேறு உபகரணங்கள் சம்பந்தப்பட்டவரை இந்த மருத்துவக் கல்லூரிகளின் முதல்வரிடம் கேட்டறிந்து மருத்துவமனையில் இந்த எந்த நோயாளிகள் மற்றும் அந்த பாதிப்புள்ள உபகரணங்கள் குறித்து தற்பொழுது பார்வையிட்டு வருகின்றனர் என குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.